ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஹூக் பற்றி பார்க்க போகிறோம். எத்தனை டைப் ஆஃப் ஃபிஷ்ஷிங் ஹூக் இருக்குது, அது எந்த மாதிரி மீனுக்கெலாம் பிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிஷ் ஹூக் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அது ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தாலும் சரி, சால்ட் வாட்டராக இருந்தாலும் சரி, எப்போயும் நம்ம ஹூக் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஹூக்கு பொறுத்து தான் வந்து நிறைய மீன் கிடைக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நிறைய மீன் கிடச்சிட்டே இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டான ஹூக் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நமக்கு மீனே கிடைக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஹூக்கு தான் அதுக்கு ரொம்பவும் முக்கியமானது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. ஹூக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேஃப்டியான ஒரு பாக்ஸஸில் போட்டு வைங்க. இது ரொம்பவும் முக்கியமானது. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா தான் இருக்கும். கேண்டி ஸ்டோர்லாம் கிடைக்கும். இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் நல்ல பிராண்டட் இது, இந்த பாக்ஸஸ். ஆக்சுவலாக இது வெறும் பாக்ஸ் மட்டும்தான் வரும். இது வந்து எம்டி பாக்ஸ் இது. அதுக்கப்புறம் நம்ம ஹூக் வாங்கி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். இது வந்து ஒரு 100 ரூபா வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா. நான் வந்து 2 பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் முள்ளுக்காக யூஸ் பண்ணுறேன் இந்த பாக்ஸு. இது வந்து இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்பன் முள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் பிராண்டு ஜே ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 16 சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்கும். அப்புறம் இந்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஹூக்கு, நெயில் கட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈயம் இதெல்லாம் வந்து போட்டு ஒரு செட்டெலாம் வச்சுக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய முள்ளை வந்துட்டு இந்த மாதிரி தனியான ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க எப்போவுமே. நான் இதில் மீன் பிடிக்கிற முள்ளெலாம் வந்து இதில் தான் போட்டு வைப்பேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 பீசஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஒவ்வொரு சைஸில் ஒரு 10 பீஸு. அது பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் இதிலே வச்சுருவோம். இதுலேருந்து பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ண அந்த ஃபிஷ் ஹூக்லாம் வந்துட்டு இதில் வைக்காதீங்க. ஏன்னா இதில் இருக்க எல்லாமே வந்துட்டு ஒரே ஹூக்குனால வந்துட்டு இது எல்லாமே துரு பிடிச்சிரும். அது தண்ணியில் நம்ம பிடிச்சிட்டு வந்து இதில் வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட தன்மையினால் இது துரு பிடிக்கும், இந்த ஜே ஹூக்கும் மட்டும். அதனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கார்பன் ஹூக். இதில் இருக்கிறது எல்லாமே கார்பன் ஹூக். இப்போ சைஸஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டரில் இப்போ ஏரி, குளம் இந்த மாதிரி இடத்துல நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஹூக் தான். இதுக்கு பேர் வந்து ஜே ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை பார்த்துட்டு இருக்குது இந்த ஹூக்கோட சைஸ் வந்து 12. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து விரால் மீன்லாம் பிடிக்கலாம். ஒரு 1.5 கிலோ சைஸ் உள்ள விரால் மீன்லாம் பிடிக்கலாம் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 15, 1/2 கிலோ சைஸஸ் உள்ள மீன்லாம் பிடிக்கலாம். 15 சைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 17. இது வந்து ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து 17. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 20 சைஸு. சின்ன சின்ன மீன்லாம் பிடிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கண்டை, கெளுத்தி இந்த மாதிரியான சின்ன மீன்லாம் பிடிக்கலாம். ஜே ஹூக் எப்போவுமே சால்ட் வாட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சால்ட் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுக்குமே வந்து ஆக்சுவலாக ஜே ஹூக் யூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீக்கிரமாக இது வந்து கொஞ்சம் துரு பிடிச்சிடும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு 4 டைம் வந்து இந்த ஹூக்கை யூஸ் பண்ணிங்கனாலே போதும், இதனுடைய ஷார்ப்னஸ் போயிடும். இது வந்து இருக்கக்கூடிய இந்த ஷார்ப்பு போயிடும். அடிக்கடி இந்த முள்ளை நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் ஹூக். இது வந்து ரவுண்ட் ஹூக் அப்படின்வாங்க. இது வந்து கார்பன் ஹூக். இது வந்து துரு பிடிக்காது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதனுடைய இந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்னஸ். ஓகே, ஜே ஹூக்குக்கும் இந்த கார்பன் ஹூக்குக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜே ஹூக் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மீன் பிடிக்கிறப்போ ரொம்ப நீங்கள் எஃபெக்ட் போட்டு வந்து அந்த ராடை இழுக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் மீன் வந்து லாக் ஆகும். அதே நேரத்தில் லாக் ஆனாலும் சில டைமில் வந்து மிஸ் ஆகிடும். பட் கார்பன் ஹூக்கில் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது, சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணும்பொழுது கார்பன் ஹூக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மீன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிடும். ஒன்ஸ் லாக் ஆகிடுச்சுன்னா 90%, சொல்லப்போனால் 99% வரைக்கும் உங்களுக்கு மீன் வந்து மிஸ் ஆகாது. இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. இப்போ இந்த கார்பன் முள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது பார்க்குறது இது வந்து 6 சைஸ் நம்பர் 6, 7, 8 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். இதில் 6 நம்பர் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒவ்வொரு நம்பர் போயிட்டே இருக்கும்போது 7, 8ன்னு போகும்போது முள்ளோட சைஸஸ் பார்த்திங்கன்னா பெருசாகும். ஆனால் ஜே ஹூக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். இப்போ ஜே ஹூக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஹூக்கோட சைஸு தான் 20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் போகும். 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 17 சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 அதை விட சைஸாக இருக்கும். 11, 10 இப்படி நம்பர் ரிவர்ஸில் போகும்போது முள்ளோட சைஸஸ் பெருசாக போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பப் பாலுக்காக யூஸ் பண்ணுற ஊக்கு இது. இது வந்து பாப்பப் பாலுக்காக யூஸ் பண்ணோம். இது வந்து கட்லா, ரோகு இந்த மாதிரியான மீன் பிடிக்கிறது வந்து யூஸ் பண்ணுறது. இது டேரெக்டாக வந்து நீங்கள் இது வந்து லைனில் கட்டி பிடிக்க முடியாது. இது பாப்பப் பால் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு மீன் கிடைக்கும். பாப்பப் பால்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதோட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எந்த முள்ளை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான கரெக்டான லைனை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 12 யூஸ் பண்ணுறீங்க, விரால் மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டான லைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து 70 லைன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 70, 60 இந்த மாதிரி லைன் வந்து யூஸ் பண்ணலாம். விரால் மீன் பிடிக்கலாம். அதுக்கு வந்துட்டு விரால் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அடித்தோன்னா சீக்கிரமாக அடிக்கிறத விட அதை அடித்த உடனே ரொம்பவும் ஸ்ட்ராங்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இழுத்துட்டு போகும் அது. அதனால் வந்துட்டு ஹூக்கும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். லைன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா 15 சைஸ் ஹூக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 50 லைன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 30 சைஸ் லைன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 20 சைஸ் ஊக்கு யூஸ் பண்ணிங்கன்னா லைன் வந்துட்டு சேம் அதே 22, 30 கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி கார்பன் மூல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி லைன் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இந்த பாப்பப் பால் இது வந்துட்டு நீங்கள் இந்த லைனில் வந்துட்டு நல்ல லைனாக யூஸ் பண்ணணும். இது கட்டும்பொழுது இந்த பிரைடர் அப்படின்னுவாங்க, பிரைட் தான் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிபிள் ஹூக்னுவாங்க. இது வந்து ட்ரிபிள் ஹூக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரிபிள் ஹூக் பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டருக்கும் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் வாட்டருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் வாட்டருக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன், கட்லா, ரோகு இந்த மாதிரியான மீன்கள் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சால்ட் வாட்டரில் பார்த்திங்கன்னா மடவை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, மடவை மீன் பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. நீங்கள் முள் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 60 ரூபா இருக்கும். ஜே ஹூக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா இருக்கும். 100 பீசஸ் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு கார்பன் ஹூக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸு தான் வரும். ஆக்சுவலாக கார்பன் ஹூக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்ஸில் தான் வரும். பாக்ஸ் செட்டப்பில் ஒரு 100 முள்ளுலேருந்து இருக்கும். ஒவ்வொரு சைஸ்லேயும் 10 பீசஸ் இருக்கும். 100 முள் வாங்கினீங்கன்னா அதே மாதிரி வந்து 200 வரைக்கும் இருக்குது, 500 வரைக்கும் இருக்குது. முள்ளோட அளவு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இதில். இது மாதிரியான பாக்ஸாக வாங்கிக்கோங்க. இது வந்துட்டு நீங்கள் கடைகளில் உங்களுக்கு வந்து இது வந்து கடைகளில் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பாக்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த ஹூக்கை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.